என்ன எரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? கஞ்சா சாக்லேட், அபின், மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட கடுமையான போதைப் பொருட்களை தான் ஐஜி IPS பெண் அதிகாரி தலைமையிலான போலீசார் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் கஞ்சா அழிப்பு பணி. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அழிப்பு விவகாரத்தில் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏராளமானோரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை வளையமும் சென்று கொண்டிருக்கிறது. பிற மாநிலங்களிலிருந்து சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கஞ்சா ஒழிப்பு நடவடிக்கையில் போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இது சம்பந்தமாக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையும் நடந்து வருகிறது. வழக்கு நிறைவடையும் சமயத்தில் அந்தந்த மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் போதை வஸ்துக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டு வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தென் மேலப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரிக்கும் இடத்தில்தான் இந்த அழிப்பு பணி நடந்து வருகிறது. போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் சார்பாக கஞ்சா உள்ளிட்ட 2000 கிலோ போதைப் பொருட்களும், போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட 5000 கிலோ எடையிலான கஞ்சா சாக்லேட், அபீன், மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்களையும் எரித்து அழிக்கும் பணியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் சார்பாக SP அரவிந்தன் இந்த எரித்து அழிக்கும் பணியை துவக்கி வைக்க IG செந்தில்குமாரி IPS அவர்கள் அதனை பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா ஒழிப்பு பணியில் போலீசார் மும்முரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்கியோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் நவராத்திரி சிறப்பு விற்பனை. அக்டோபர் 2 வரை 3000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 பேரில் ஒருவருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.